வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வீடியோவில் சில நண்பர்கள் கேட்டிருந்தீங்க என்னென்னா, எஸ்டிகே ஐசியை பொறுத்தளவுக்கு ஹீட்டு வந்து அதிகமாக இருக்குது, அது எப்படி நம்ம குறைக்கிறதுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அந்த ஐசியை பொறுத்தளவுக்கு நம்ம வோல்டேஜு அதே மாதிரி ஸ்பீக்கரு இந்த மாதிரி நம்ம கரெக்டாக மேட்ச் பண்ணோம்னா அந்த பிரச்சனை வராது. இப்போ நம்ம இந்த ஹீட்டை அதிகமாகிறதுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்குன்னு சொல்லி ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். இந்த எஸ்டிகே இது 4141 இருந்தாலும் சரி, இல்லை 4191 இல்லை 4231 இந்த மாதிரி எஸ்டிகே ஐசி எதாக இருந்தாலும் சரி, அதோட சப்ளை வோல்ட்டுன்னு நம்ம ரெக்கமெண்டேஷன் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த வோல்ட்டு கரெக்டாக நம்ம அதுக்குள்ளே தான் கொடுக்கணும், அதுக்கு மேலே போகக்கூடாது. அதுக்கு மேலே போகும்போது உங்களுக்கு அந்த ஹீட்டு பிரச்சனை வரும். இப்போ அதுக்கு தான் நம்ம எப்போயுமே வந்து இந்த எஸ்டிகே ஐசியை பொறுத்தளவுக்கு ஹீட்ஸனுக்கு மெயினாக முக்கியமாக நம்ம ஹெவியாக யூஸ் பண்ணணும். உதாரணத்துக்கு இந்த மாதிரி 10 லீஃபு உள்ள ஹீட்ஸனுக்கு அல்லது 12 லீஃபு இந்த மாதிரி ஹெவியான ஹீட்ஸனுக்கு இந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணணும். இதை விட கம்மியான ஹீட்ஸனுக்கு இந்த எஸ்டிகே ஐசியை பொறுத்தளவுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. இதை விட கம்மியான ஹீட்ஸனுக்கு போட்டு ஒரு ஃபேனை போட்டோம்னா அந்த ஹீட் இஷ்யூ வராதுன்னு நினைப்பாங்க. ஃபேனை போட்டாலும் நம்ம ஆடியோ வால்யூம் ஏற்றும் போது பார்த்திங்கன்னா அந்த ஹீட்டு பிரச்சனை வரும். அடுத்த காரணம் என்னென்னா, இந்த எஸ்டிகே பொறுத்தளவுக்கு இந்த எஸ்டிகே மட்டும் கிடையாது, எந்த எஸ்டிகே இருந்தாலும் ஸ்பீக்கரை பொறுத்தளவுக்கு அதோட ரெக்கமெண்டேஷனே பார்த்தீங்கன்னா 8 ohms தான் ரெக்கமெண்டேஷன். நீங்கள் 8 ohms ஸ்பீக்கரை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், அந்த ஹீட்டு பிரச்சனையே வராது. அது வாடிக்கு ஜம்முன்னு வேலை செய்யும் எஸ்டிகே பொறுத்தளவுக்கு. அதே மாதிரி 4 ohms தான் மினிமம், அதுக்கு கீழே வந்து ஸ்பீக்கர் ohms போகக்கூடாது. உதாரணத்துக்கு 2 ohms 3 ohms இந்த மாதிரி கீழே இறங்கிடுச்சுனாவே வால்யூம் ஏற்றுனாவே இந்த ஐசி கொதிக்க ஆரம்பிச்சிடும், அந்த மாதிரி பிரச்சனை வரும். அதனால் ஸ்பீக்கரை மட்டும் நம்ம கரெக்டாக நம்ம மேட்ச் பண்ணணும். அதுக்கு அடுத்த காரணம் என்னென்னா, நீங்கள் ஆம்பிளிஃபையரில் அசம்பிள் பண்ணி முடிச்சோன்னா, வயரிங் பண்ணி முடிச்சோன்னா நீங்கள் ஹம்மிங் பிரச்சனை வரும் பார்த்தீங்களா, நம்ம வால்யூமே வைக்காமையே ஹம்மிங் பிரச்சனை வரும், சவுண்டு வரும். அந்த சவுண்டு நம்ம வயரிங் பண்ணதில் வந்துச்சுன்னா அதுவும் இந்த ஹீட் ஆகிறதுக்கு முக்கிய காரணமாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் இந்த எஸ்டிகே பொறுத்தளவுக்கு எப்போயுமே நம்ம வால்யூம் வச்சா தான் ஹீட் ஏறணும். வால்யூம் சுத்தமாக குறைச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, இந்த ஐசி வந்து ஹீட் ஏறக்கூடாது. அதுதான் கரெக்டான வயரிங் நம்ம ஆம்பிளிஃபையரில் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். அது மீறி வந்து அது ஹீட் ஏறுதுன்னா கண்டிப்பாக அந்த ஆம்பிளிஃபையரில் ஹம்மிங் பிரச்சனை இருக்கும். சவுண்டு வந்தாவே லைட்டாக இந்த ஸ்பீக்கர் அவுட்புட்டில் டிசி வோல்ட்டு அவுட்புட்டில் தள்ளும்னு அர்த்தம். அப்படிங்கும்போது அந்த லேஸாக அந்த ஹம்மிங் இருக்கனால அந்த ஐசி ஃபங்க்ஷன் ஆகிற மாதிரி அதுக்கு ஹீட் ஏறிட்டே தான் இருக்கும். அது நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி இந்த ஐசியை பொறுத்தளவுக்கு வோல்ட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே ரெக்கமெண்டேஷன் வோல்ட்டு என்னென்னு சொல்லி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதுபடி கொடுங்க, எந்த பிரச்சனையும் வராது. இந்த ஐசிக்கு ஹீட் ஆகிறதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா, இந்த ஆடியோ போட இன்புட் இருக்குது பார்த்தீங்களா, இன்புட் லைனை எடுத்து விட்டுட்டு நீங்கள் ஹம்மிங் செக் பண்ணி பாருங்கள். அப்போ அந்த ஹம்மிங் இருக்கக்கூடாது. ஆடியோ போட பொறுத்தளவுக்கு இன்புட்டு கொடுக்காம ஹம்மிங் பிரச்சனை வரக்கூடாது. அப்படி வந்துச்சுன்னா வயரிங் ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். அதை எடுத்து இதெல்லாம் வந்து நம்ம ப்ராப்பராக செக் பண்ணணும். அந்த ஹம்மிங் பிரச்சனை இருந்தாவே அந்த இஷ்யூ வந்துடும். அதேமாதிரி ஆடியோ போர்டில் அந்த ஹம்மிங் பிரச்சனை கிடையாது. ஆனால் இதில் இன்புட் சிக்னலில் நீங்கள் ஃப்ரீ செக்ஷன்லேருந்து இன்புட் கொடுக்குறோம்ல, அப்போ ஹம்மிங் வந்துடும். அதுவும் பிரச்சனை தான். இந்த சுற்றி முற்றி பார்த்தீங்கன்னா மெயினாக ஹம்மிங் பிரச்சனை ப்ளஸ் வோல்ட்டு ப்ளஸ் ஹீட்ஸனுக்கு ப்ளஸ் ஸ்பீக்கர், மொத்தம் 4 காரணம் தான் இதுக்கு மெயினான ஹீட் ஏறதுக்கு காரணமாக இருக்கும். மற்ற காரணம் அதிகமாக இருக்க வாய்ப்பு கம்மி தான். நான் சொன்னது மட்டும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஒரு 4 காரணம்: ஸ்பீக்கரை மேட்ச் பண்ணணும், அதாவது 8 ohms இருக்கணும், அல்லது 4 ohms கீழே போகக்கூடாது. அதேமாதிரி ஹீட்ஸனுக்கு ஹெவியாக போடணும் எஸ்டிகே பொறுத்தளவுக்கு. அதே மாதிரி ஹம்மிங் பிரச்சனை இருக்கக்கூடாது. அதே மாதிரி வோல்ட் வந்து ரெக்கமெண்டேஷன் வோல்ட்டு தான் கொடுக்கணும், மேக்ஸிமம் வோல்ட்டு கொடுக்கக்கூடாது. இப்போ நீங்கள் சொன்ன 4 விஷயமே கரெக்டாக இருக்குங்க, நாங்கள் பண்ணியிருக்கோம், கரெக்டாக பண்ணியிருக்கோம். ஆனால் இருந்தாலும் அந்த ஹீட் அதிகமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா, இதுக்கு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த ஆடியோ போர்டுக்கு கெயின் அதிகமாக இருந்தால் அந்த மாதிரி ஹீட்டு பிரச்சனை இருக்கும். அதுக்கு தான் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், இந்த கெயினை குறைக்கிறதுக்கு இந்த ரெசிஸ்டரை மாற்ற சொல்லியிருப்பேன். இந்த 2வது பின்னு அதே மாதிரி இந்த 17வது பின்லேருந்து ஒரு ரெசிஸ்டர் வரும். அது வந்து 220 ohms போட்டிருப்பாங்க. அதை நீங்கள் 560 ohms போடணும் அல்லது 1K போடணும். அது மாதிரி குறைச்சி போட சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த மாதிரி குறைச்சி போட்டுக்குங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பழைய போர்டு நீங்கள் யூஸ் பண்ண போர்டில் அந்த ஹீட் பிரச்சனை வந்துச்சுன்னா, இந்த காம்பனன்ட்ஸில் ஏதாவது வீக்காக இருந்தாலும் அப்படி இருக்கும். இல்லாட்டினா ஃபைனலாக ஐசி கம்ப்ளைண்ட் இருந்தாலும் ஓவர் ஹீட் ஆகும். சில இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் அவுட் ஆகிருக்கும், ஒரு சேனல் மட்டும் தான் ஃபங்க்ஷன் ஆகும். அந்த மாதிரி நீங்கள் ஒரு சேனல் அவுட் ஆனாலும் பரவாயில்ல, இன்னொரு சேனல் மட்டும் யூஸ் பண்ணுவீங்க. அப்படி யூஸ் பண்ணாலும் அந்த ஐசி ஹீட் ஆகிட்டே தான் இருக்கும். ஏன்னா ஃபால்ட்டான சைடு வந்து ஓப்பன் ஆகிட்டா பரவாயில்ல, ஆனால் டிசி வோல்ட்டு வெளியே வந்துட்டு இருக்கும்போது நம்ம அந்த சேனலை டம்மி பண்ணிவிட்டு இன்னொரு சேனல் மட்டும் யூஸ் பண்ணோம்னா அதுவும் ஹீட் பிரச்சனை வரும். இந்த மாதிரி சில காரணங்கள் இருக்குது நண்பர்களே. அவ்வளோதான் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.